அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நீங்கள் பிறந்த ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கு உண்டான சித்தர்களும் அவர்களை வணங்க வேண்டிய மூல மந்திரங்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அதற்குரிய ராசியின் குணாதிசயங்களை பொறுத்துதான் அவர்கள் வாழ்க்கை அமையும். அப்படி அவர்கள் வாழும் காலத்தில் ஏற்படும் இன்னல்களை அகற்றவே இந்த சித்தர்கள் மந்திரம். இந்த எளிய மந்திரங்களை கூறி நமக்குரிய சித்தர்களை வணங்கி சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம். இந்த பதிவில் சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தரும் அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்ப சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ராமதேவர். இவரது ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடம் அழகர் மலை. இவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஹம் சம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக. மீண்டும் சொல்கிறேன், ஓம் ஹம் சம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லி வந்தால் உங்களுக்கு எல்லா பலன்களும் வந்து சேரும். இப்ப சிம்ம ராசியில் பிறந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் இதே ராமதேவர் தான். இவரது ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடம் அழகர் மலை. இவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் 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 ஹரீம் ஹரீம் ராமதேவரே நமக. மீண்டும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் 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 ஹரீம் ஹரீம் ராமதேவரே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை கூறி வந்தால் உங்களுக்கு எல்லா பலன்களும் வந்து சேரும். இப்ப சிம்ம ராசியில் பிறந்த உத்திரம் 1ஆம் மாதம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் ராமதேவர். இவரது ஜீவ சமாதி அமைந்திருக்கும் இடம் அழகர் மலை. இவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹரீம் ஹரீம் ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக. மீண்டும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை நீங்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வந்தடையும். இதேபோல் நாம் கூறிய சித்தர்கள் வாழும் ஜீவ சமாதிகளுக்கு அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உரிய ஜீவ சமாதிக்கு பௌர்ணமி தினத்தன்று குடும்பத்துடன் சென்று அவர்களுக்குரிய மந்திரத்தை கூறி வலம் வந்து வணங்கினால் சித்தர்களின் ஆசீர்வாதமும் பலன்களும் கிடைக்கும். இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதை அனுபவித்தவர்கள் கூறிய தகவல்கள் தான் இது. நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும். இந்த சித்தர் பற்றிய மந்திரங்களும் விளக்கங்களும் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.